சென்னையை பொறுத்த வரைக்கும் மாதம் கடைசியான போதும் அல்லது ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு மேலே போலீஸார் மெயின் ரோட்டில் நின்று வாகன சோதனையில் ஈடுபடுறது ஓகே கரெக்டு. இந்த மார்க்கெட்டுக்கு போகிற வழியில் ஒரு சந்து, வீட்டுக்கு திரும்புகிற இடத்துல ஒரு முட்டு சந்து, இந்த இடத்துலலாம் இருந்து காக்கி உடையில் போலீஸார் வாகன சோதனையில் ஈடுபட முடியுமா? ஏன்னா அடிக்கடி சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு நான் பார்த்து. இது சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க நடக்குது. முன்னால் அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. காக்கி யூனிஃபார்ம் போட்டு சாதாரண போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய காவலர்கள் இந்த மாதிரி ஃபைன் போடுறதுக்கோ இல்லை மறைஞ்சு நின்று வசூல் பண்ணுறதுக்கோ சட்டத்தில் இடம் கிடையாது. ஆனால் ஒரு ஜிஓ மூலமாக அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எங்கேயுமே நீங்கள் ஒளிஞ்சிருந்து எதிர்பார்க்காத இடத்துல நின்று பிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படலை. அவங்களும் சட்டம் ஒழுங்கை காக்கிற நோக்கத்தில் டிராஃபிக்கை ஒழுங்கு பண்ணுறதுக்கு அவங்களுக்கும் பவர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடைமுறையில் என்ன பண்ணுறாங்கன்னா, டேர்னிங் வருதுன்னா டேர்னிங்க்கு அந்த பக்கம் நின்று பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதெல்லாம் அவங்க இல்லீகலாக தான் பண்ணுறாங்க. அப்படி போலீஸார் பண்ணக்கூடாது. இதை யாராவது வீடியோ எடுத்து ஆதாரபூர்வமாக நம்ம புகாரை தெரிவித்தா என்ன நடக்கும் டிராஃபிக் அந்த போலீஸார் மீது? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதிகபட்சம் ஆயுதப்படைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இதான் நடக்குது. ஆனால் இது இன்னும் மக்கள் மத்தியில் இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பொதுநல வழக்குகளாக தாக்கல் செய்யப்பட்டு அதன் மூலமாக ஏதாவது உத்தரவுகள் வந்தால் நிலைமைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டூ வீலர் ஓட்டுறவங்க கம்பல்சரி ஹெல்மெட் போடணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சனி ஞாயிறில் முடிவெட்ட போகக்கூடிய ஆட்களை கூட ஏன் ஹெல்மெட் போடாமல் போகிறேன் சார், முடிவெட்ட போனால் ஹெல்மெட் போட மாட்டியா அப்படின்லாம் கேட்குறாங்களே. கரெக்டான காரணங்கள் இருந்தால் ஹெல்மெட் போடாமல் அந்த நியர்பை பண்ணிக்கலாமா எப்படி சார்? இல்லை, உண்மையில் பார்த்தா சட்டங்கள் அவ்வளவு கடுமையெல்லாம் ஒன்றும் ஃபாலோ பண்ணப்படலை. ஆனால் இவங்க வசூல் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ முடி வெட்டிட்டு வரும்போது எப்படி ஹெல்மெட் போட்டுட்டு வர முடியும்? ஏன்னா முடி வெட்டிட்டு வர்றோம், அந்த முடிகள் ஹெல்மெட்டில் ஃபுல்லாக இதாகும், அதுக்காக போடாமல் இருக்கிறது. இல்லை இந்த இதுலேருந்து அடுத்த தெருவுக்கு போகிறோம், இதுக்கெல்லாம் ஹெல்மெட் போடணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் வேணால் கேட்கலாம், நீ எங்கே போகிற, அப்போ அந்த டிஸ்டன்ஸை பொறுத்து. இப்போ பைபாஸில் நான் 4 waysல போகிறேன் அப்படின்னா ஹெல்மெட் போடாமல் போனால் அது நமக்கு நாமே கொல்லி வச்சுக்கிற மாதிரி தான், அது தப்பு. ஆனால் ஒரு மார்க்கெட்டோட முனையில் நின்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு கடைக்குள்ளே போகிறவங்கள வரவங்களை ஏன் ஹெல்மெட் போடல அப்படின்னு தடுத்து நிறுத்தி விசாரிக்கிறது சரியில்லை? இல்லை, அது சட்டப்படி தப்பு தான், அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா அவ்வளோ ஒன்றும் ஸ்ட்ரிக்டாலாம் சொல்லப்படலை. நீங்கள் வாகனம் ஓட்டும்போது ஹெல்மெட்டை அணிஞ்சிக்கிங்க, அது உங்கள் சேஃப்டிக்காக தான் அணிய சொல்கிறாங்க. மற்றபடி இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பண்ணுறது அதை ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறாங்க.